அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 29ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மாரியை வந்து சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவும் கொண்டு போய் கட்டி வச்சிருவாங்க. அவங்களும் எவ்வளோ தூரம் விடுங்கடா என்ன விடுங்கடா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி கட்டி வச்சுட்டு பயங்கரமாக எப்படியாவது ரேவதிக்கு ரத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து மாரியோட செல்லு காரில் வரும்போது தடுக்கி கீழே விழுந்துடும். அதில் முருக பக்தர்கள் எடுத்து அதை வச்சுட்ருப்பாங்க. உடனே ரேவதிக்கு மாரிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பார் கார்த்தி. அப்போ வந்து அந்த முருகபக்தர்கள்லாம் ஃபோனை எடுப்பாங்க. இந்த மாதிரி ரோட்டில் கிடந்துச்சுங்க அப்படின்னே, இருங்க அங்கேயே இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போவாங்க. போயிட்டு இப்படி எல்லா விவரத்தையும் சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் தேடிட்டு இருக்கிற அந்த மாரிங்கிறவங்க உங்களுக்கு கிடைப்பாங்க, நாங்களும் முருகனை வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த செல்லை வச்சுட்டு ஒரு வழியாக அவங்க எங்கே போயிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த சிவனாண்டி நம்பரை வச்சு கெஸ் பண்ணி அந்த இடத்த ஸ்பாட்டையும் கண்டுபிடிச்சிட்றாரு கார்த்தி கண்டுபிடிச்சி மாரியை வந்து காப்பாற்றி அந்த ரவுடிங்களையெல்லாம் போட்டு அடின்னு அடித்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. உடனே பார்த்திங்கன்னா சிவனாண்டியும் அவங்க சித்தப்பனையும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருப்பாங்க. என்னடா அவனை எப்போ பார்த்தாலும் நம்ம அவங்ககிட்ட தோற்று போயிடுறோம், இந்த தரமும் அவனே ஜெயிச்சிட்டானே, இதை எப்படி காளியம்மாட்ட சொல்கிறது அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை, சொல்லி தான் ஆகணும், ஃபோனை போடுங்கிறாங்க. இல்லை சித்தப்பா, சித்தி என்னை ரொம்ப திட்டுவாங்க, என்ன பண்ணுறது, அதுக்குன்னு சொல்லாமல் இருந்த எப்படி, நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா மாயாவும் அவங்களும் உட்காந்து பேசிகிட்ருக்குறாங்க. ஃபோன் எடுத்த உடனே என்னது, ரெடி பண்ணிட்டீங்களா, அந்த மாதிரி போக மாட்டால, ரேவதி கதை முடிஞ்சது தானே அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தி, ஒரு தப்பு நடந்து போச்சுங்கிறாங்க. என்னடா தப்பு அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாப்புல அந்த ராஜா அப்படிங்கும்போது, டேய் என்னடா ஒரு காரியத்தை ஒழுங்காக வைக்க மாட்டேங்க, இப்படி சொதப்பிட்டுருக்குறீங்க, உங்களை நான் இது பண்ணதுக்கு பேசாமல் நானே இறங்கியிருக்கலாம், ஃபோனை வைடா அப்படின்னு கண்டபடி திட்டி அனுப்பிச்சிட்றாங்க. உடனே மாயா இருந்துக்கிட்டு, என்னாச்சும்மா, ஏதோ பெரிய பிரச்சனையாட்டிருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த மாரியை வந்து அந்த டிரைவர் கூட்டிகிட்டு போயிட்டானாம்மா, அப்போ ரேவதி பொழைச்சிக்குவாளா, ஐயோ அவள் பொழைக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. அவள் பொழைக்கக்கூடாதுன்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ கேட்பியாங்கிறாங்க. என்னங்கிறாங்க. நீ டாக்டர் மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் அந்த அவள் ப்ளட்டு கொடுக்க விடாமல் அவளுக்கு ஏதாவது ஜூஸில் மயக்க மருந்து அந்த மாதிரி மது கலந்து கொடுத்துரு, மது குடித்தவங்க ப்ளட்டு வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகாதுங்கிறாங்க. சரி நான் அதே மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ரேவதி காமிச்சிட்ருக்குறாங்க. ரேவதி வந்து அங்கே போயிட்டு இவங்களும் அன்னதானம்லாம் ஒரு இதில் போய் கொடுத்துட்டு அங்கே வந்து அவங்க ப்ரே பண்ணி அதையும் வந்து ஆசீர்வாதமெல்லாம் பண்ணிவிட்டு ரேவதியை எப்படியாச்சும் நல்ல முறையில் நடந்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணிகிட்ருக்குறாங்க, அழுதுகிட்ருக்குறாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ரேவதி பிழைக்கணுன்னு. மாயா அங்கேருந்து வர்றாங்க. வந்தோடனே டாக்டர் மாதிரி கோட் இதெல்லாம் போட்டுக்கிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே அந்த நர்ஸு வந்து ஜூஸ் கொண்டுட்டு போயிட்டுருக்குறாங்க. மாயா டக்குன்னு தட்டி விட்டுட்டு, சாரிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, யாருக்கு ஜூஸ் கொண்டு போகிற அப்படிங்கிறாங்க. அந்த பேஷண்ட் இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ப்ளட் கொடுக்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு தானே. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா நல்ல சான்ஸ் கிடச்சிருக்குது, இதில் தான் இந்த ஜூஸில் மதுவை கலந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மதுவை கலந்து அதில் வச்சு கொண்டுட்டு போய் அந்த ஜூஸை வச்சுட்டு வந்துடுறாங்க. அம்மா இந்தாங்க இந்த ஜூஸை குடிச்சிருங்கிறாங்க. சரிங்க அப்படின்ட்டு வெளியில் வராங்க. அந்த நர்ஸு வந்து ஜூஸ் கொண்டுட்டு வர்றாங்க. அவங்கக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, மாயா நீங்கள் கொடுக்க வேண்டாம்ப்பா, நான் கையில் தட்டி விட்டதுனால நானே அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்துட்டேன், நீங்கள் போங்க அப்படின்னோடனே அவங்களும் போயிடுறாங்க. உடனே இவங்க வந்து ப்ளட்டு டெஸ்ட்டுக்கு லேபுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வர்றாங்க. எடுத்துகிட்டும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜூஸை குடிக்க மாட்டாங்க. குடிக்காமையே நம்ம 4 மந்திரம், அவங்க வந்து சாமி ஆன்மீகத்தில் ரொம்ப பற்றுடையவங்க, ரொம்ப சாமி பக்தி அந்த மாதிரி. ஒன்றே இருந்துட்டு 4 மந்திரத்தை சொன்னால் நம்ம உடம்புல தெம்பு வரப்போகுது, இந்த ஜூஸெல்லாம் வேண்டான்ட்டு ஜூஸை கொண்டு கீழே ஊற்றிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உடனே ப்ளட்டும் எடுத்துகிட்டு போய் ரேவதிக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ வந்து டாக்டர் கேட்பாங்க, என்னாச்சு, ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துடுச்சா, எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு உடனே இருந்துக்கிட்டு ரிப்போர்ட்டெல்லாம் வந்துருச்சுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னோடனே மாயாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. எப்படி நல்லா இருக்கும், நாம் தான் போய் தான் கலந்து கொடுத்தோமே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷன் ஆவாங்க. ஆனால் ரேவதிக்கு வந்து அந்த ப்ளட்டை அவங்க கொடுத்துருவாங்க. நல்ல முறையில் ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து மாறி வருவாங்க. கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட உங்கள் மனைவி பொழைச்சிக்கோங்க, நான் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணுறேன்ட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ராஜா கீழே வருவார். கீழே வந்தோடனே ஒரு விநாயகர் சிலை இருக்கும். அந்த விநாயகர் சிலைகிட்ட
கிட்ட போயிட்டு விநாயகப் பெருமானே எப்படியாச்சும் ரேவதியை வந்து நீ காப்பாற்றி கொடுத்துருப்பா, அவன் நல்ல முறையில் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. அதோட எபிசோடு முடியுதுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோடில் ரேவதி பொழைப்பாளா என்னன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.